بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தராவிஹி தொழுகை அதுபோன்ற தொழுகைகளிலே அழுவது மூலம் சத்தத்தை உயர்த்துவது, தொழுகையிலே தராவிஹி தொழுகை அதுபோன்ற தொழுகைகளிலே அழுவது கொண்டு சத்தத்தை உயர்த்துவதுடைய சட்டம் என்ன? அதே நேரத்திலே அவ்வாறு அழுவது மற்றவர்களுக்கு இடையூறாக அமைவதற்கு காரணமாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, லா ஷக்க அன்னல் புகா மின் ஹஷ்யத்தில்லாஹி அஸ்ஸ வஜல் மின் சிஃபாத்தி அஹ்லில் கைரி வஸ்ஸலாஹ், எவ்வித அப்பழுக்குமற்ற சந்தேகமற்ற ஒரு செய்திதான் அல்லாஹ்வுடைய அச்சத்தினின்றும் அழுவது நல்லோர்களுடைய பண்பாட்டினின்றும் உள்ளதாயிருக்கும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையிலே அவர்கள் உள்ளச்சப்படுவார்கள், அடக்கத்தை அதிகமாக்குவார்கள். அவர்களுடைய இருதயத்திலிருந்து தண்ணீர் கொதிக்கின்ற பாத்திரத்திலே சத்தம் வெளியாகுவதைப் போல சத்தம் வெளியாகும் என்ற செய்தி நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆன் அல் இஸ்ரா அத்தியாய 109 وَيَخِرُّونَ لِلْأَذْقَانِ يَبْكُونَ وَيَزِيدُهُمْ خُشُوعًا, அவர்கள் அழுது முகங்குப்புற விழுகின்றனர், அது அவர்களுக்கு அடக்கத்தை அதிகமாக்குகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையிலே அழுகுவதை பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறு அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். ஆகவே குர்ஆன் ஓதும் வேளையில், சுஜூதில் இருக்கின்ற வேளையில், பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அழுவது மூமின்களுடைய சாலிகான நல்லடியார்களுடைய பண்புகளின் உள்ளதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலமா பெருந்தகைகள் கூறுகின்ற பொழுது சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வின் அச்சத்தினால் அழுதால் நிச்சயமாக அவனுடைய தொழுகை பாத்திலாகாது. அந்த அழுகையின் மூலமாக 2 ஹர்ஃபுகள் அல்லது அதைவிட அதிகமாக வெளியானாலும் சரியே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படியான அடியார்களை பார்த்து, மக்களை பார்த்து, லா தக்ஷவு ஃபிஸ் ஸலா வலா தபுகு, தொழுகையில் நீங்கள் அடக்கத்தை அதிகமாக்க வேண்டாம், தொழுகையில் நீங்கள் அழ வேண்டாம் என்று சொல்வது சாத்தியமாகாது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுவது, சத்தத்தை உயர்த்துவது, அது ஒரு மனிதனுக்கு சாத்தியமாகாது என்ற வகையில் அழுவது, அச்சப்படுவது தொழுகையிலே எவ்விதமான தவறு கிடையாது என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்வதோடு, நாம் ஏற்கனவே கூறியது போன்று அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுவது அஹ்லுல் கைர், நன்மையுடையவர்களுடைய பண்புகள் என்றும் உள்ளதா இருக்கும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.